ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தகுதியுள்ள அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தான் இந்த அறிவிப்பில் பார்க்க போகிறோம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள், யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும், 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு வழங்கப்படும், என்னையிலிருந்து இதற்கான அறிவிப்புகள் வெளியாக போகுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த அறிவிப்பு கொடுப்பாங்க, பேங்க்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, நகைக்கடன் தள்ளுபடி பற்றின தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது, இப்போ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, உங்களுக்கு எப்போ உங்களுடைய நகையை பார்த்திங்க அப்படின்னா திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்தாலே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி தான். இந்த கோல்டு லோன் தள்ளுபடி அப்படின்றது எல்லா பெண்களும், குடும்பத்தில் உள்ள எல்லா பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போ தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒன்று. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிபந்தனைகளோட நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது. என்னென்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, என்னென்ன பட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் சொல்லக்கூடிய, அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 5 சவரன் நகை, அதாவது 5 சவரன் வருகையை கடந்த எலெக்ஷனில் கொடுத்தது போலவே 5 சவரன் நகையை உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். தகுதியுள்ள அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்க தயாராக உள்ளது என்று தமிழக அரசு தயாராக உள்ளது என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதிப்பட தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நேற்று பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் மீது நடந்த விவாதம். வருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக, திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 5 பவுனுக்கு குறைவாக கூட்டுறவு வங்கிகளில் நகைகள் அடகு வைத்தவருக்கு அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா 5 பவுனுக்கு குறைவான நகைகள் அடகு வைத்த 13.40 லட்சம் பேருக்கு 6,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். 13,40,000 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும். இந்த 13 லட்சத்தில் நம்மளோட பேர் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். அதை அடுத்து நகைக்கடன் தொடர்பாக ஆய்வு செய்வதில் போலி நகைகளை வைத்து வெறுமனை எட்டளவில் பதிவு செய்தும் நகைக்கடன் வாங்கி அதே வங்கியில் நிரந்தர வைப்பு தொகை வைத்திருந்தது ஒரு குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு, அதாவது வெவ்வேறு, ஒரே ரேஷன் கார்டில் 2-3 நபர்கள் அந்த மாதிரி இருந்தால் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரவருக்கு நகைகள் திருப்பி வழங்கப்படும். 13.40 லட்சம் பேருக்கு தள்ளுபடி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது 14.60 லட்சம் பேர் நகைக்கடன் தள்ளுபடி பெற போகிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, இவ்வாறாக யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடி, இவ்வாறாக நகைக்கடன் பெற்றவர்கள் குறித்த தகவல்கள் பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் பெற்று கூட்டுறவுத்துறை தள்ளுபடிக்கான பட்டியலை தயாரித்து வருகிறது. அந்த வகையில் யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் உள்ளது. இந்நிலையில் கடன் தள்ளுபடி கூட்டுறவுத்துறை அதிகாரி கூறியதாவது, அரசு சார்பில் பல்வேறு தகவல்கள் வங்கிகளிடமிருந்து பெறப்பட்டு பல்வேறு வகைகளின் அடிப்படையில் அவை பிரிக்கப்பட்டு
கணினி மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சங்கங்களில் பல்வேறு சுற்றறிக்கைகள் வந்துள்ளதால் இவற்றில் குழப்பங்கள் உள்ளன. இருந்தும் எடுக்கப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு குடும்ப அட்டையில் ஒருவர் பேரில் வைக்கப்பட்டுள்ள 5 சவரன் உட்பட்ட நகை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப அட்டையில் ஒருவர் பேரில் வைக்கப்பட்டுள்ள 5 சவரன் நகை தள்ளுபடியாகும். ஆனால் அவர் வருமான வரி கட்டுபவராகவோ அரசு ஊழியராகவோ இருந்தால் தள்ளுபடி கிடையாது. பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றிருந்தால் நகை கடன் தள்ளுபடி கிடையாது. இது தவிர அந்தயோதிகா அன்ன யோஜனா குடும்ப அட்டை பெற்றவர்கள் விவரங்கள் தற்போது எடுக்கப்பட்டு அந்த அட்டைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அதில் முறைகேடான அட்டை பெற்றிருந்தால் அவர்களுக்கும் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. இது குறித்த முழுமையான அரசாணை வெளியானதும் பணிகள் தொடங்கும். இவ்வாறு அவர் தெரிவித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா 13.40 லட்சம் பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஆனால் ஒரு குடும்ப அட்டையில் ஒருவர் பேரில் வைக்கப்பட்டுள்ள நகைகள் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவரோட குடும்பத்துக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அப்புறம் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்திற்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் தமிழக அரசால் குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த குடும்ப அட்டை வைத்திருப்பவருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் வேறு ஏதாவது ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் முகவரி இருந்தால் அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. மீதி எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதாவது குடும்ப அட்டையோட எண்ணை கரெக்டாக வழங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டோட எண்ணை வழங்கியிருக்கணும். ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்புக்கு, இது எல்லாத்துடைய நம்பரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூட்டுறவு வங்கிகளில் உங்கள் கூட்டுறவு வங்கி அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கரெக்டாக ஒப்படைச்சிருந்தீங்க, கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ற முறை நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவங்க இந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் அதிகபட்ச பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்ற முறையும் விட அதிகமாக நிறைய பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதார் நம்பரையும் உங்களோட குடும்ப அட்டை நம்பரையும் உங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கூடிய விரைவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும், தமிழக அரசு சம்மந்தமான ரெகுலர் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.